மக்களே, நீங்கள் பார்க்குறது தான் மியாசாக்கி செடி. இதை கவாத்து பண்ணதுக்கப்புறமா சைட்லலாம் வந்து இங்கே பார்த்தீங்களா, சைட்லலாம் வந்து பிரான்ச்சஸ் வந்துருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு எப்போ கவாத்து பண்ணணுன்னு தெரியல, எனக்குமே தெரியல. இது கவாத்து பண்ணாக்கா வருமா வராதான்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சரி வெட்டி பார்க்கும்பே சொல்லிட்டு வெட்டி பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவாத்து பண்ணதுக்கப்புறமா வந்து சைட் பிரான்ச் இங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இங்கே அதோ இங்கே பாருங்கள் நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே சைட் பிரான்ச்சஸ் எடுத்து இப்போ தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே புதுசாக வந்து கிளைலாம் முளைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இது வெறும் நீட்டாக அப்படியே வளர்ந்துட்டு தான் போச்சு. இப்போ நான் வாங்கும்போது கேபிஎஸ் நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது இந்த சைஸ் இதோ கை விரல் வச்சுருக்கேன்ல, இது வரைக்கும் தான் இருந்தது. இதெல்லாம் இல்லவே இல்லை. நான் வாங்கும்போது இது வந்து ஒரு 6 மாதம் செடியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் வாங்கும்போது ஒரு 3.5 மாதம் வரைக்குமே எதுவுமே வரல, ஒரு புது இலை கூட வரவே இல்லை. 3 செடி வாங்கினேன் நான். இது மியாசாக்கி, அதுக்கப்புறமா இது தாய்லாண்ட் ஆல் சீசன் மேங்கோ, அதுக்கப்புறமா இமாம் பசந்த் இது வாங்கினேன். இது ரெண்டுமே மியாசாக்கியும் இமாம் பசந்துமே வந்துட்டு வளரவே இல்லை, ஒரு புது இலை எதுவுமே வரவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 3.5 மாதத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு இங்கே மேலே இருந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அது வளர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் வளர்ந்துச்சே தவிர சைட் பிரான்ச்சஸ் எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா இது நீட்டாக வளர்ந்துட்டே போகுது, சைட் பிரான்ச்சஸ் எதுவுமே வரவே இல்லையே. சரி கவாத்து பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எப்படி பண்ணணுன்ட்டு. ஏன்னா மற்ற செடிகள்லாம் வந்து சைட் பிரான்ச்சஸ் இருக்குது, இது நீட்டாக வளருது. இப்படி வளர்ந்துட்டு போனால் இது காய் வைக்குமா வைக்காதான்னு தெரியவே இல்லை. சரி மியாசாக்கி மட்டும் இங்கே வெட்டி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே மட்டும் வெட்டினேன். இந்த முனையை வெட்டினேன், ஒரு அடிக்கு வெட்டினேன். இது இவ்வளோ சைஸ் பெருசாக வளர்ந்துட்டு போச்சு. வெட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கப்புறமா ஒரு 20-25 நாளுக்கு அப்புறமா புதுசாக வளர்ந்த பிரான்ச்சஸ் இதெல்லாம் மேலே கீழே சைடில் எல்லாமே வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே புதுசு தான். ஸோ இது வந்து இமாம் பசந்த். இது வெட்டினதுக்கப்புறமா இது சைட் பிரான்ச்சஸ் வந்ததுக்கப்புறமா ஸோ இதுவும் நான் வெட்டிட்டேன். இப்போது இதுதான் வந்து வெட்டினது. பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்து அது பாட்டுக்கு மேலே வளர்ந்துட்டே போச்சு. ஸோ இப்படி இருந்துச்சு, அது இப்படி இருந்துச்சு, அது பாட்டுக்கிட்டு மேலே வந்துட்டு போச்சு. நான் இங்கே வெட்டிட்டு இங்கே மேலே டேப் போட்டிருக்கேன். ஏன்னா மழையாக வர இருக்குது, ஃபங்கல் டிசீஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேலே டேப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே சைட் பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போச்சு. ஸோ இப்போ தான் வெட்டி விட்டேன், ஒரு 3 நாள் ஆகுது. சைட் பிரான்ச்சஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுவும் இங்கேருந்து புதுசாக வளர ஆரம்பிச்சது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே மொட்டு மாதிரி இருந்துச்சு, இங்கேருந்து அப்படியே வளர்ந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு மியாசாக்கியும் இமாம் பசந்த் கவாத் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது அவ்வளோவா கவாத் பண்ணல. இது வந்து தாய்லாண்டு மேங்கோ. இதுவுமே நிறைய 2 வாட்டி பிஞ்சு வச்சது. வாங்கி 6 மாதத்தில் ஒரு 2 வாட்டி பூ வச்சது. ஆனால் பூ எல்லாமே மழையில் கொட்டிட்டு போச்சு, இன்னும் பூ வைக்கல. மேபி இது நவம்பர் மாதம் முடிய போகுது, மேபி வெயில் வந்ததுக்கப்புறமா வைக்கணும்னு பார்க்குறேன். மியாசாக்கியே வந்து மொத்தமாகவே வாங்கினதுலேருந்து இதுக்கு முன்னாடி 6 மாதம் செடி நான் வாங்கி ஒரு 5.5 மாதம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரலில் பூ வைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சாக்கா நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். பை.